ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிங் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா கிங் ஓகேவா. அந்த ஸ்டோரி வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எஃப்எஃப்டா. ஒருத்தி வந்து கேட்டா, நீ கம்பேக் கொடுத்த அப்படின்னா 1 வீக் கழித்து கொடுக்குற, எனக்காக ஒரு ஒன் ஷாட் போடுன்னு கேட்டா, நானும் சரி நம்பி போடுவோமேனு போட்டேன். பட் என்ன ஆகி போச்சுன்னா அது எஃப்எஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப லென்த்தாக போகுது. ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்ங்கிற மாதிரி போச்சா. அதனால நான் இருந்துட்டு சரி ஓகே, இது வந்து நம்ம எஃப்எஃப்ஆ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக முடிவு எடுத்துட்டேன்னு தோணுது எனக்கு. எப்படின்னு தெரிலடா. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கடா. அதே மாதிரி வேறு யாராவது சொன்ன மாதிரி இருக்குக்கா, இங்கே இப்படி இருக்குது அங்கே அப்படி இருக்குன்னு யாரும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன் ஓகேவா. ஜஸ்ட் இமேஜினேஷன். இது வந்து என்னோடய இமேஜினேஷன் மட்டும் தான். அதை மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா. அப்புறம் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேனே. ஏய் யாரா, உனக்கு உன்னால தாண்டி நான் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அப்பா கடவுளே, எப்படியாவது இந்த ஸ்டோரி நான் முடிச்சிடணும். ஓகேடா, இதில் வந்து இன்ட்ரோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும். இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. இன்ட்ரோ வந்து நம்ம பாய்ஸ் 7 பேர் அண்ணன் தம்பிங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர்ஸ் இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிகேக்கு பார்த்துடலாம். ஜிகேக்கு வந்து ஃபயர், ஆரம்க்கு வந்து ஏர், ஷூவாக்கு வந்து லேண்ட், ஜின்னுக்கு வந்து மெடிசன், ஜெய்ஹோப்க்கு வந்து ட்ரீயை கண்ட்ரோல் பண்ணுறது, ஜிமின்க்கு வந்து தண்டர், வீக்கு வந்து வாட்டர் அந்த கோல்டு, அதாவது ஐஸு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டல் பவர் இருக்குது. அதாவது ஜேகேக்கு ஃபயர்னால் அவரால் வந்து நினச்ச இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் ஓகேவா. அந்த மாதிரியும் பவர்ஸ் சேர்ந்து கலந்துருக்கும். இப்போ ஜேகேக்கு வந்து ஃபயரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற பவரும். அதே மாதிரி ஆரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரு அவன்கிட்ட பறக்கிற சக்தி. அதே மாதிரி அவருக்கு வந்து மைண்ட் ரீடிங் பவர் தெரியும். ஷுகாக்கு பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து அவரால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பூகம்பம் வர வைக்கிறது அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தா நல்லவங்களா கெட்டவங்களா அந்த மாதிரி சொல்லிடலாம். ஆனால் பட் அவருக்கும் வந்து ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. அது ஸ்டோரி போக உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஜின்னுக்கு பார்த்திங்கன்னா மெடிசன் தெரியும். அவருக்கு வந்து ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. பொறுமையாக எதாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடுப்பார். மற்ற பாய்ஸ் மாதிரி ரொம்ப கோவமாகவோ அந்த மாதிரி கிடையாது. ஜின்னுக்கு வந்து ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்கணும், பரவாயில்ல. ஜின்னுக்கு வந்து ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. அதே மாதிரி ஜெய்ஹோப்க்கு வந்து நேச்சரை அவரால் உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் சம்மந்தமான இதெல்லாம் இருக்குல்லடா, அந்த செடிங்க எது விஷ செடிங்க எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஜெய்ஹோப்க்கும் தெரியும், ஜின் மாதிரி. அதே மாதிரி ஜிம்மின்க்கு வந்து தண்டர். ஜிம்மின்க்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டருக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த மழை வர வைக்கிறது அந்த மாதிரி வந்து நிறையா வந்து அவருக்கு பவர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீக்கு வந்து வாட்டர். அவரால் பாலைவனத்தில் இருந்தால் கூட வாட்டரை கொண்டு வர வைக்க முடியும் ஓகேவா. கொண்டு வந்து அவர் வந்து யூஸ் பண்ண முடியும். யாராவது தாகமாக இருக்காங்க, ஒருத்தர் இறக்க போகிறாங்க அப்படின்னா கூட அவரால் காப்பாற்ற முடியும் ஓகேவா. புரிஞ்சாடா? கிளியர் ஆகிடுச்சுல? எல்லோரும் ஃபிக்ஸ் ஆகிக்கங்கடா, நானே மறந்துடுவேன் ஓகேவா. உங்களோட இன்ட்ரோ வந்து பார்க்கலாம்டா ஓகே. ஸ்டோரி போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ வந்து இன்ட்ரோ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு நல்ல பெரிய ஒரு பங்களா, ஒரு வந்து ராஜா அரண்மனை இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சிப்பாய் வந்து நடந்து வராரு. தூய தமிழ்லாம் எதிர்பார்க்காதீங்க, எனக்கு தமிழ் தான் வரும், தூய தமிழ் வராது. அவர் வந்து வராரு. அவர் வந்து உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜா கிட்ட வந்து சொல்கிறாருடா, இந்த மாதிரி ஆப்போசிட் கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு போர் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராஜாவுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. அவன் எப்படி என்னை எதிர்த்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாரு. அப்போ அங்கிருந்த ஒரு மந்திரி வந்து உங்களுக்கு வந்து வாரிசு இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம ராஜ்யத்தை அவங்க அடையணும்னு ஆசைப்பட்றாங்க.
ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. அந்த ராஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவர் போயிட்டு அங்கே யுத்தம் செய்கிறாரு. இந்த யுத்தம் செஞ்சு அந்த ராஜா வின் பண்ணிடுறாருடா. பட் அவருக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு குழந்தை இல்லை, ஏன் இல்லை, நமக்கு குழந்தை வராதா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பயம் வந்துட்டே இருக்குது. அப்படியே வந்து அரண்மனைக்கு வராரு. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து வெற்றி செலிப்ரேஷனை விட இன்னொரு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அதை வந்து ராஜா வந்து பார்க்குறாரு. என்ன, நான் ஜெயிச்சதுக்காகவா இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாருடா. அப்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து சொல்கிறாங்க, இல்லை ராஜா, ராணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ராஜாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து பொற்காசுகள்லாம் இருக்குல்லடா, அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து ஹாப்பியாக வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போது வந்து ராஜா வந்து அந்த ராணியை பார்க்க போகிறாங்கடா. போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே அந்த அரண்மனையிலே இருக்கிற ஒரு சித்தர், ஓகேவா, அவர் வந்து ராஜா வந்து பார்க்குறாரு. ராஜா வந்து பார்த்தா அவர் ராஜா இருந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஏன் இந்த டைமில் நீங்கள் வந்து பார்க்க வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை ராஜா, நீங்கள் ராணியை பார்க்குறக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்கடா. அப்போ வந்து அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்க போதில் ஒரு குழந்தை இல்லை, 7 குழந்தை பிறக்கும். அதே மாதிரி 7 குழந்தைங்களும் 7 விதமான சக்திகளோட பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. ஏன்னா அவங்க வந்து இருக்கிறது ஆல்ஃபா, ஓகேவா, ஆல்ஃபா உலகத்தில் இருக்கவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒமேகா, ஓகேவா. ஆல்ஃபாவுக்கு மேலே ஒரு சூப்பர் ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குடா, ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனிங்ஸ் அந்த சித்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பர் ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது, அது வந்து கிடைச்சா மட்டும்தான் உங்கள் பசங்க ராஜாவாக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தர் வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க, சூப்பர் ஆல்ஃபானா அவங்களோட ஒய்ஃப் தானே, ஒய்ஃப்ஸ் 7 பேருனா 7 பேரோட மனைவியும் கிடைச்சா தான் வந்து என் பசங்க இந்த ராஜ்யத்தை ஆள முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது அந்த சித்தர் வந்து சொல்கிறாருடா, அப்படி தான் அரசே, அவங்களோட அரசியை கண்டுபிடிக்கலைன்னா அவங்களோட நாடு அவங்க கையை விட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்க வந்து பிறந்து கொஞ்ச நாள் தான் வந்து நீங்களும் ராணியும் உயிரோடு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்குலாம் அவ்வளோ ஷாக் ஆகுது. அப்போது என் பசங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போது அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து நல்லபடியாக தான் வளருவாங்க, பட் உங்களுக்கு வந்து ஆயுசு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ராஜாவுக்கு வந்து அது மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. அவர் வந்து அப்படியே போகிறாரு, அந்த ரூமை விட்டு அப்படியே நடந்து ராணி ரூமுக்கு போகிறாருடா. போயிட்டு பார்க்குறாரு, ராணி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் விளையாடிட்டு அவங்க ஸ்டொமக் அப்படியே பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து ராஜா அவங்கள அப்படி பார்த்ததே கிடையாது. அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, இவளுக்கு வந்து குழந்தைங்க வேணும் இப்போதைக்கு, அதுதானே இவளோட சந்தோஷம், நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ஒத்துக்கிறாரு. அந்த குழந்தைங்க பெற்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. அவங்க மந்திரியை கூப்பிட்டு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இந்த குழந்தைங்க பிறந்தா நானும் ராணியும் இறந்துருவோம் கொஞ்ச நாளில், அந்த குழந்தைங்க வளர்த்த வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது அந்த மந்திரி வந்து கேட்குறாரு, ஏ ராஜா, நீங்கள் சொல்கிறீங்களா சூப்பர் ஆல்ஃபான்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள தான் வந்து பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறீங்கள்ல, அவங்கள நாங்கள் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த ராஜா வந்து அந்த முனிவர் சொன்னதை மறுபடியும் யோசித்து பார்க்குறாருடா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு மனைவி கிடையாது, 7 பேருக்கும் சேர்ந்து ஒரே மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ராஜா வந்து ஷாக்காக கேட்டிருப்பாரு, அது எப்படி 7 பேருக்கு ஒரே மனைவி இப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. இல்லை, அவங்க தான் வந்து சூப்பர் ஆல்ஃபா, ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அவங்க 7 பேரையும் வந்து சமாளிக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மந்திரிக்கிட்ட வந்து அதை வந்து ராஜா சொல்லவே இல்லை, ஓகேவா. அவர் நினச்சி மட்டும்தான் பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், நம்ம பசங்களுக்கு 7 பேரும் நீங்கள் நல்லபடியாக வளர்த்தி அவங்களுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல,
பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதாவது மந்திரி என்ன நினச்சிருப்பாருன்னா, ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு அந்த மாதிரி நினச்சிருப்பாரு. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லிடுறாரு ராஜா. அப்படியே டேஸு ஸ்கிப் ஆகுதுடா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு பர்த்தும் ஆகுது. அதாவது நம்ம பாய்ஸ் 7 பேரும் அப்படியே லைனாக பொறக்குறாங்க. பொறக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சிம்பிள்ஸ் அவங்கவங்க கையில இருக்கும். இப்போ ஜிகேக்கு ஃபயர்னா ஃபயர், ஜிமெயினுக்கு தண்டர்னா தண்டர், அந்த மாரி சிம்பிள் வந்து அவங்க கையில வந்து அப்படியே பச்சை குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாரி வந்து பதிஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்ம ராஜா தான் எல்லா குழந்தைங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "இந்த ராஜ்யத்த தயவு செஞ்சு கட்டி காப்பாத்திருங்க. நீங்க 7 பேர் தான் இந்த ராஜ்யத்துக்கே" அப்படிங்கிற மாரி சொல்றாருன்னா, அப்போ அந்த மந்திரி தான் ராஜா அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வராரு. "இல்ல ஒண்ணும் பேச வேண்டாம். குழந்தைங்கள மட்டும் பார்த்துக்கங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ராஜாவும் கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிடுறாரு. அந்த மந்திரிங்க தான் வந்து ரொம்பவே பாசமா வளர்த்துறாருடா அந்த பசங்கள. கொஞ்சம் குறையும் வைக்கல. அவங்க கேட்டத வாங்கி கொடுத்து, கேட்டதெல்லாம் பண்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ட்ரோ பார்த்துரலாம்டா. இப்ப தான் வந்து ஹீரோயினோட இன்ட்ரோ. ஓகேவா? இப்ப வந்து நம்ம பாய்ஸோட அப்பா இறந்தார்லடா, அவரோட தங்கச்சி தான் உங்க அம்மா. ஓகேவா? அவங்கள வந்து வெளியில கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. அவங்க இப்ப தான் வந்து ப்ரெக்னென்ட்டா இருப்பாங்க. அ ப்ரெக்னென்ட் ஆன காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ராஜ்யம் வந்து சின்ன ராஜ்யம். அங்கே வந்து போர் தொடுத்து வராங்க. அப்போ வந்து உங்க அப்பா வந்து அந்த போர்ல இறந்துடுறாருடா. இறந்ததுனால உங்க அம்மா வந்து உங்கள பர்த் ஆகுறீங்க. அவங்க அப்பா இறக்குற அந்த தருவாயில தான் வந்து நீங்க வந்து பொறக்குறீங்க. உங்க அம்மா வந்து உங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள வந்து அங்கே இருக்கிற அந்த வேலை செய்வாங்கல்ல, அவங்க கையில குடுத்து அனுப்புறாங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தூக்கிட்டு போம்போது அவங்களையுமே வந்து கொன்னுடுறாங்க. ஓகேவா? நீங்க வந்து அப்படியே கிடக்குறீங்க. அந்த காட்டுக்குள்ள வந்து கிடக்குறீங்க. அந்த உயிருக்கு போராடிட்டே அவங்க கொஞ்சம் தூரம் வந்து உங்கள போட்டுட்டு, அவங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு, அ அவங்க வந்து ஒரு ஆத்தோரத்தில செத்து கிடந்திருப்பாங்கடா. ஓகேவா? உங்கள வந்து அந்த வழியா போன ஒரு திருட கூட்டம், அதாவது ஒமேகால வந்து திருடுவாங்க. ஓகேவா? அவங்க பொழைக்கிறதுக்காக திருடுற கூட்டம். அந்த கூட்டம் வந்து உங்கள பார்க்குறாங்க. உங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஓகே, பெண் குழந்தை, இந்த குழந்தைய எடுத்து வளர்த்தி நம்ம திருடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டு, உங்கள வந்து அவங்க அவங்க கேங்கோட சேர்ந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நீங்க அங்கேயே தானே வளர்றீங்க. உங்கள வந்து சின்ன குழந்தைலாம் பார்க்க மாட்டாங்க. அடிக்கிறது என்ன, உங்களுக்கு வேலை சொல்றது என்ன, உங்கள அவ்ளோ சித்திரவதை பண்ணுவாங்க. உங்களோட மனசு வந்து எப்படி ஆயிரும்னா, குழந்தையிலேயே ஒரு 8 வயசு குழந்தையிலேயே நீங்க வந்து அடுத்த குழந்தைய பாவம் பார்க்க மாட்டீங்க. அப்படி அடிப்பீங்க. அந்த குழந்தைய போட்டு அவ்ளோ டார்ச்சர் பண்ணுவீங்க. அந்த குழந்தை பாவமா இருக்கே, அ அழுகுமே அப்படிங்கிற அந்த இரக்க குணம் உங்ககிட்ட சுத்தமா இல்லாம போயிருக்கும். உங்ககிட்ட பவர்ஸ் இருக்கும்டா. பட் அது வந்து பாய்ஸ நீங்க என்னைக்கு நேருக்கு நேர் ஐ கான்டாக்ட் பண்றீங்களோ, அன்னைக்கு மட்டும் தான் வந்து உங்க பவர்ஸ் வந்து உங்களுக்குள்ள உங்க சக்தி வந்து கொஞ்சம் துளிர்விடும். ஓகேவா? அத வெளியில கொண்டு வர்றது உங்களோட திறமையில தான் இருக்கு. ஆனா, இப்போதைக்கு வந்து உங்ககிட்ட எந்த பவர்ஸுமே கிடையாது. நார்மல் ஹியூமனா வளர்றீங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை அனுபவிச்சு, அவங்க பண்ற ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு, அதெல்லாம் கத்துக்கிட்டு, நீங்க அவங்ககிட்ட ரொம்ப போராடி வளர்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து நெறைய ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. இப்படி போனா திருடலாம், இந்த ராஜா கிட்ட போயிட்டு நம்ம திருடிட்டு வரலாம், அப்படிங்கிற மாரி நெறைய ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. நீங்க அது எல்லாத்தையுமே பண்றீங்க. அவங்கள விட பெஸ்ட்டா பண்றீங்க. ஏன்னா, நீங்க ஒரு நாட்டோட குயின் இல்லையா? அந்த ஜிங்கும்போது நீங்க அவங்கள விட பெஸ்ட்டா தான் பண்றீங்க. உங்களோட வியூகம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இவ சொல்ற வியூகத்துல போனா நம்மளுக்கு வந்து நெறையா பணம், நகை நெறையா கிடைக்கிது அப்படிங்கிற மாரி அவங்க வந்து மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்து கொஞ்சம் வளர்றீங்கடா. இந்த பக்கம் பாய்ஸ பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரி தான் வந்து வளர்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ராஜ்யத்த அந்த மந்திரி வந்து பெருசு பண்ணணும். நம்மளோட ராஜ்யம் தான் பெரிய ராஜ்யமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவரு திங்க் பண்ணிட்டு, அவர் வந்து நெறைய ராஜ்யத்தோட போயிட்டு போர் பண்ணி, அவர் பக்கத்துல இருந்த சிறு சிறு ராஜ்யத்த எல்லாத்தையும் அவரே வாங்கிக்கிறாரு. உங்க அம்மாவோட ராஜ்யத்துக்கு போய் பார்த்துருப்பாரு. அங்க யாருமே உயிரோட இல்ல. எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. ராஜாவோட தங்கச்சி முதல் கொண்டு கொன்னுட்டாங்க. அவங்க ப்ரெக்னென்ட்டாவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவரும் அத நம்பிட்டு வந்திருப்பாருன்னா, அவங்களோட ராஜ்யம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்திலேயே பெரிய ராஜ்யம். அவங்கள மீறி எதுவும் நடக்காது. எல்லா நாட்டுக்கும் தெரியும். இந்த ராஜ்யத்தில வந்து 7 ராஜாங்க இருக்காங்க. அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும்.
அவங்க தான் வந்து அவங்களோட அந்த ஆல்ஃபாவோட உள்ள ராஜா, அந்த வம்சாவளியோட கடைசி ராஜாங்க. ஓகேவா? அவங்க 7 பேர் தான். அவங்கள தவிர அந்த ஆல்ஃபால வந்து ஒருத்தருமே இன்னும் உயிரோட கிடையாது. எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த டீமன்ஸ் வந்து கொன்னுட்டாங்க. அவங்களோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவங்களோட ஆயுள் காலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. இப்போது உயிரோடு இருக்கிறது நம்ம பாய்ஸ் 7 பேர் மட்டும்தான். அது போக நீங்கள். ஆனால் நீங்கள் இருக்கிறது நம்ம பாய்ஸ்க்கே தெரியாது. ஓகேவா? அப்போ வந்து அந்த மந்திரி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து குழந்த பிறக்காமலே இறந்துட்டாங்க, இந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அதில் வந்து நம்ம ஆரம் தான் கேட்குறாரு, அப்போது எங்களுக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த மந்திரி இருந்துட்டு, இருக்குப்பா, அவங்களோடதுல வந்து கிரீடம் இருக்கும். அந்த உங்கள் அத்தையோட கையில் வந்து கிரீடத்தில் பச்சை குத்தின மாதிரி அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே இருக்குது, குயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போது ஆரம் தான், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருப்பார். மற்ற எல்லா பாய்ஸுமே கேட்டிருப்பாங்க, அவரும் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சகல மரியாதையும் நடக்குது. அதாவது பெரிய ராஜ்யம் நம்ம பாய்ஸோட ராஜ்யம் தான். அதில் வந்து அவங்களுக்கு சகல மரியாதையும் நடக்குது. இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பக்கா கிரிமினல் மாதிரியே நீங்கள் மாறிட்டீங்க. இந்த குயின் அப்படிங்கிற அந்த இதே கிடையாது. ஃபுல்லாக அந்த ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மாறிட்டீங்க. உங்களை வந்து அந்த அளவுக்கு மாற்றிட்டாங்க. உங்களை தூக்கிட்டு போன அந்த திருட கொள்ளை கூட்டங்க வந்து உங்களை அப்படி மாற்றிட்டாங்க. நீங்கள் அவங்க கூட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து அந்த கூட்டத்தோட கடைசி ஆள். உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இருக்காங்க, அதாவது ஒரு லேடி. ஓகேவா? அவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு, இங்கே பாருமா, நீ இந்த கூட்டத்தோட சேர்ந்தது கிடையாது, சரியா? நான் தான் இந்த கூட்டத்தோட கடைசி வம்சாவளியில் நான் தான் கடைசி ஆள். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒமேகாலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருடுற கூட்டம். எங்களை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. நீ எங்கள் கூட இருந்தேன்னு தெரிஞ்சால் கூட உன்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா பரவாயில்ல, நான் வந்து உங்கள் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்கள விட்டால் போகிறக்கு வேறு வழி இல்லை. அப்போ வந்து அவங்க இருந்துட்டு, இல்லை நீ வந்து யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நீ பாரு எப்படி இருக்க, நான் பாரு எப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ஃபிட்டாக ஸ்லிம்மாக ஒரு ஷார்ப்பான ஐஸு, உங்களை பார்த்தாலே அப்படியே உருகிடுவாங்க. என்னடா இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருகிடுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உடல் தோற்றமே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தோற்றம் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள பார்க்குறீங்க. அவங்கள பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் பாடி ஷேமிங் பண்ணுறோம்லாம் சொல்லிடாதீங்கடா. அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஓநாய் ஷேப்பில். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓநாய் ஷேப் இருக்கும். ஒமேகாங்களுக்கே உண்டான ஓநாய் ஷேப், அதாவது ஒரு சாம்பல் நிறத்தில். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? சாம்பல் நிறத்தில் இருப்பாங்க. ஆனால் உங்களோட ஓநாய் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ரெட் கோல்டு கலந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ப்யூர் ரெட் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி இருக்கும். அதை அவங்க சொல்லிட்டு, பாரு எங்களோட ஓநாய்கள்லாம் இப்படி இருக்குது, உன்னோடது எப்படி இருக்குது பாரு, நீ வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, நீ வந்து எந்த இதில் பிறந்தேன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நீ கிடைச்சது வந்து காட்டுக்குள்ளார இந்த பகுதியில் தான் நீ கிடைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா, அவங்களோட அந்த உயிரும் பிரியுதுடா. அவங்களோட கடைசி காலத்தில் தான் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்க. உண்மையை சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து உயிரும் போயிடுது. நீங்களும் ஓகே, இவங்களும் இறந்துட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி, ஓகே, நம்ம அங்கே கிடைச்சோன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே கிடைச்சிங்களோ அங்கே வந்து நீங்கள் புறப்பட்டு போகிறீங்க. அங்கே போய் ஏதாவது நம்ம பண்ணி பொழைச்சிக்கலாம், இதே திருட்டு தொழிலையே கூட பண்ணிக்கலாம் இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு வர்றீங்க. சரியா? நீங்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளார வர்றீங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். பாய்ஸ் பார்த்திங்கன்னா வளர்ந்துருப்பாங்கள்ல, வளர்ந்தோன்னே அந்த மந்திரி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சுயம்பரம் வச்சுருப்பாரு. பொண்ணு பார்க்குறது, 7 பேருக்கும் பொண்ணு பார்க்குறதுன்னு ஒரு வச்சுருப்பாருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சான
கேர்ள்ஸ் தான் வந்திருப்பாங்க. நம்ம பாய்ஸ்க்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு அந்த கேர்ள் முன்னாடி போய் நின்னா, ஓகே இவங்க நம்மளுக்கு ஓகே அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்கு எதுக்கு ஓகேன்னு தோணுதோ அவங்கள தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முனிவர் இருக்காங்கல்லடா, அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களோட பொண்ணை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கா ஒரு தோணும். சரியா? உங்களுக்கு உள்ள உங்களோட பவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அந்த பொண்ணுக்கு தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பொண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பாய்ஸும் போயிட்டு பார்ப்பாங்கடா. பட் யார் மேலேயுமே அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி இந்த பொண்ணு நமக்கு பிடிச்சிருக்கு, பார்த்த பொண்ணு பிடிக்கும்லடா, அந்த மாதிரி சரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் 7 கேர்ள்ஸை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த அரண்மனையிலேயே இருக்கிறாங்கடா. அந்த அரண்மனையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய அரண்மனை. அதில் ஒவ்வொரு செட் ஆஃப் கேங்ஸ் இருக்கும். அதாவது முன்னாடி மந்திரிங்க மட்டும், சைடில் ராணிங்க மட்டும், பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா ராஜாங்க மட்டும்தான் போகக்கூடிய இடம். அந்த மாதிரி தனித்தனி இடங்க இருக்கும். ஓகேவா? இன்னொரு செட் ஆஃப் கேங் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த திருடுங்க, அவங்கள அடைச்சி வைக்கிற அந்த ஜெயில். ஓகேவா? அந்த மாதிரி ப்ளேஸ் இருக்குடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு இன்ட்ரோவே பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு எபிசோட்லேருந்து பார்ப்போம்டா. சரியா? கண்டிப்பாக லேட்டாக தான்டா போடுவேன். யாரும் அவசரமாக எதிர்பார்த்துறாதீங்க. சரியா? புரிஞ்சுதாடா? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா. செம ஹெவி ஒர்க்கு போயிட்டுருக்கு. அவள் கம்பேக் கொடுன்னு சொன்னனால நான் இப்படி ஒரு கம்பேக் ரெடி பண்ணிட்டேன். ப்ளீஸ் எல்லோரும் இன்னும் மன்னிச்சிருங்கோ. பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கடா, கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு. சரியா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா ஸ்டோரி தான். புரிஞ்சுக்கங்கடா. ஓகேவா? பை 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 பை. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பாய்.